கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லலாம். உபாகமம் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 5வது வசனம், ஆண்டவர் இம்மாதம் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொன்னார். ஆமீன், அல்லேலூயா. அப்போது சாபத்தை ஆசீர்வாதமாக எப்படி மாற்றுகிறார் என்றால், நெகேமியா புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுது? எங்கள் தேவனுடைய சபை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். அப்போஸ்தலர் 20:28, கர்த்தர் தம்முடைய சுய இரத்தத்தினால் சபையை அவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஆமீன். அப்போ இரத்தத்தால் தான் சபை வந்துச்சுன்னு பார்க்கிறோம். ஆமீன். அப்போ இரத்தத்தால் உண்டாக்கப்பட்ட சபைக்கு வர்றவங்களை அந்த இரத்தம் அவங்கள சாபத்தை ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? அது மாற்றி விடும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமீன், அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்துகிற தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்வார். ஆமீன். நீங்கள் பாருங்கள், முதல்ல சாபம் எப்படி வந்ததுன்னா, ஆதியாகமம் 2:17 படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். புசிக்கும் நாளிலே சாபம் வரும் அப்படின்னார். ஆனால் அவங்க கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்கன்னு பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் ஆதியாகமம் 3:17 ஆதாமை கர்த்தர் சபிக்கலை. ஆனால் ஆதாம் நிமித்தம் கர்த்தர் பூமி என்ன பண்ணார்? சபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சாத்தான டைரக்டாக சபிச்சிட்டார். ஆமீன். ஆமாம், ஏவாளுக்கு எப்படி கொடுத்தார் என்றால், நீ சாத்தானுக்கு செவி கொடுத்தபடினால் வேதனையை பெருக பண்ணுவேன்னார். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அது வேதனை சாபம்தான். தோத்திரம். ஆண்டவர் அப்படி பண்ண. ஆனால் ஆதாம கர்த்தர் டச் பண்ணலை. ஆமாம், ஏவாளை கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வேதனையை கொடுத்துட்டார். ஆனால் ஆதாமை டச் பண்ணலை. ஆனால் ஆதாமுக்கு ஒரு காரியத்தை செஞ்சார். நீ விதைக்காமல் அறுக்காமல் நல்லா புசிக்க வச்சேன். இனி என்ன செய்யணும்? நீ விதைக்கணும், அறுக்கணும், நெத்தி வேர்வையை நிலத்தில் சிந்தணும். நீ எப்படி புசிப்பா தெரியுமா? அங்கே தான் வச்சாரு. அவளை வேதனையோட அப்படின்னாரு, நீ வருத்தத்தோட புசிப்பான்னார். நீ இப்போ எப்படி புசிக்கிறா? ஏதேனும் தோட்டத்திலேருந்து சந்தோஷம் மகிழ்ச்சியால் புசிக்கிறாளப்பா. இனி நீ எப்படி புசிப்பா? கீழ்ப்படியாதனால, என் சொல்லுக்கு, என் பிரமாணத்துக்கு, என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியாதனால இனி நீ சாகிற வரையும் வருத்தத்தோட புசிப்பாய். அப்படிதான் பைபிள் சொல்லுகிற. ஆமீன். அப்போ வருத்தம் ஏன் வந்துச்சுன்னா, ஏன் அன்னைக்கு கவலை வந்துச்சு, வேதனை வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாததினாலே. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாதனாலே, கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய சத்தியத்துக்கு, கர்த்தருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதனால தான் அது என்ன செஞ்சதுன்னா, வருத்தத்தோட அவனை புசிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கண்ணீரே எனக்கு என்னாச்சுது? உணவாச்சுதுன்னு சொல்கிறான். ஆமீன், அல்லேலூயா. அப்போ நம்ம அப்பம் தண்ணீரை மகிழ்ச்சியோட புசிக்கணும். கண்ணீர் வேதனையோடு நினைச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன்னு பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படியாதனால தான் என்ன வந்துச்சுது? சாபம் வந்துச்சு. சாபத்தினால தான் வேதனை வந்துச்சு, வருத்தம் வந்துச்சுது. ஆமீன். கவலை வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சுது. தோல்வி வந்துச்சு, இழப்பு வந்து, நஷ்டம் வந்து, எல்லாம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை, நீங்கள் ரோமர் 5:19 வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் சபைக்கு பவுல் எழுதும்போது இப்படி எழுதுறார் பாருங்க. 5:19 பின்பு 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவிகளாக்கப்பட்டது போல. யாரு? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியதினாலே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. ஆமீன். அவர் ரத்தம் எங்கே தான் சிந்த? முதல்ல இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்கே சிந்தப்பட்டது தெரியுமா? முதல்ல கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய ரத்தம்
வேர்வை வழியாய் அவருடைய ரத்தம் என்ன செஞ்சது? சபிச்ச இந்த பூமியில் முதல்ல கெத்செமனே தோட்டத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். ஆமென். ஏன் கெத்செமனே தோட்டத்தில் சிந்தினார் அப்படின்னா, ஏதேம் தோட்டத்தில் தான் என்ன செஞ்சது? ஆமென், கீழ்ப்படியலை ஆதாம். கெத்செமனே தோட்டம், ஏதேன் தோட்டம். அதே ஏதேன் தோட்டத்தில், அதே கெத்செமனே தோட்டத்தில் தான் சாபம் வந்தது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் முதலாவது, நீங்கள் சுவிசேஷத்தை முழுவதும் படித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து முதலாவது இரத்த சிந்தின இடம் கெத்செமனே தோட்டம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க, கெத்செமனே தோட்டம் எங்கே இருக்குது? ஒலிவ மலையில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கர்த்தர் இரவு நேரம் முழுவதையும் அவர் சஞ்சரித்து இரவு நேரங்கள் தங்கின இடம் ஒலிவ மலை, கெத்செமனே தோட்டம். கையில் தர அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கெத்செமனே தான் அவர் செபிக்கும் பொழுது வேர்வை வர வேண்டிய இடத்துல என்ன வந்தது? ரத்தம் வந்துச்சு. ரத்தம் அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் தொடர்ந்த பாவ சாபம், அப்படி இந்த ரத்தம் அந்த இடத்துல விழுந்து பாவத்தை சாபத்தை அழிச்சுது. அல்லேலூயா. ரெண்டாவது அவர் ரத்தம் சிந்தின இடம் எங்கே தெரியுமா? ஏரோது அரண்மனையில் பிளாத்துக்கு முன்பாக அடித்து அவரை முள்முடியை வச்சு அடித்து என்ன செஞ்சாங்க? அது சொன்னார். அவர் போகிற வழியெல்லாம் ரத்தம் சிந்தினார். கடைசியில் கொல்கொதா மலையில், அம்மேன், கல்வாரி மலையில் என்ன பண்ணார்? முழு ரத்தத்தை பூமியிலேயே சிந்தினார். அம்மேன், அல்லேலூயா. அப்படி ரத்தம் சிந்தி உண்டாக்கப்பட்ட சபைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை. முதல் ஆதாமினால் சாபம் வந்துச்சு. ரெண்டாவது ஆதாமினால் என்ன செய்யப்பட்ட அந்த சாபம் ஆமென் என்ன செஞ்சதா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் அது ஆசீர்வாதமாய் மாறியது. ஆமென், அல்லேலூயா. அது என்னதான் மாறியது? ஆசீர்வாதமாக மாறியது என்று பார்க்கிறோம். அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் என்ன வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 25, 26, 27 வரை அந்த வசனத்தை எல்லாம் போடுங்க, வாசிக்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 11. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். நில்லுமா, உங்களுக்கு முன்பாக ஜீவவழி மரண வழி, ஆசீர்வாதம் சாபம். ஆமென், ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் என்ன வருமா? ஆசீர்வாதம். ஆமென். 2வது 28. அப்ப கீழ்ப்படிந்தா என்ன வரும் சொல்லுங்க? கீழ்ப்படியாட்டா நீங்க இன்னைக்கு சபையிலையும் நமக்கு என்ன சில ஒழுங்குகளை வச்சிருக்கோம், அப்படி தானே? இந்த சபைக்கு கர்த்தர் சில ஒழுங்குகளை கொடுத்துருக்கிறார். ஆமீன். சபை என்னன்னா சரி இல்லாதவர்களை சரியாக்குவது தான் சபை. ஆமீன். ஒழுங்கற்றவர்களை ஒழுங்கீனமானவர்களை சரி பண்ணுவது தான் சபை. சபை வைக்கப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அப்போ நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா சபையில் எல்லா காரியத்துக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் வேண்டாமா? அது உங்கள் விருப்பம். பைபிள் அழகு. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு என்ன வரும்? நீ கீழ்ப்படியட்டா உனக்கு சாபம் வரும். ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களில் எந்த விஷயத்திலையும் நம்ம கீழ்ப்படியாமல் போவோம் என்றால் அந்த நொடி பொழுது அது நமக்கு சாபமாய் மாறிவிடும். அது நமக்கு சாபம். நீங்கள் நினைக்கலாம், இவர் சொல்லி நான் என்ன கேட்குறது? நான் கர்த்தர் சொல்கிறதான் சொல்கிறேன். ஆமீன். நான் ஏன் இந்த பைபிள் இந்த இதெல்லாம் என்னால் வந்ததா? கர்த்தர் அவருடைய இரத்தத்தால் அவருடைய வார்த்தையால் வந்தது. அப்போ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க நான் சொல்கிறேன். நம்ம சொல்லுவோன்னா என்ன பண்ணுறது இல்லை, சிலர் கேட்கறது இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, நீ எந்த விஷயத்தில் கீழ்ப்படியாமல் போனால், ஆமீன், அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்,
தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனால், ஆசிரியருக்கு கீழ்ப்படியாமல் போனால், போதகருக்கு கீழ்ப்படியாமல் போனால், இப்படி கீழ்ப்படியாமல் போனால் என்ன நடக்கும்? இப்போ ஆசிரியருக்கு பிள்ளை கீழ்ப்படியாமல் போனால் அது படிக்காது. படிக்கலைன்னா பரீட்சையில் என்ன ஆயிரும்? ஃபெயில் ஆயிரும். வாழ்க்கை நல்லா இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? ஆண்டவர் சிஸ்டத்தை அழகாக வச்சிருக்காரு. நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம், நீ கீழ்ப்படியாட்டால் உனக்கு சாபண்ணி அழகா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? எழுதி வைத்து இருக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அப்போ கீழ்ப்படிக்கிற நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டாகுமா உண்டாகாதா? ஆமாம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பார்க்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்னா ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவன் மகன் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் பார்க்கிறோம். ஆனால் ஈசாக்கு விரோதமாய் அந்த மந்திரி அவனெல்லாம் வந்தாலும் அவன் ஈசாக்கு அவர்கள் என்ன செய்யலை? என்ன செய்யலை? சபிக்கலை. தங்கிட்ட வந்தாலும் விருந்து பண்ணி தான் அனுப்புனான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, விருந்து பண்ணி தான் அனுப்பினான்னு பார்க்கிறோம். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதம் 109:28 போடுமா? சங்கீதம் 109:28 போடுங்க. சங்கீதம் 109:28. 28. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். ஆமென். யார் சபிப்பானா? பைபிள் சொல்லுது, கீழ்ப்படியாதவர்கள் சபிப்பார்கள். வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்காங்க. கீழ்ப்படியாதவங்க சபிப்பாங்க. கீழ்ப்படிக்கிற நீ, அவங்க சபிச்சாலும் நீர் என்ன செய்யணும்? அவர்களை ஆசீர்வதியும். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனை மகிழ கடவன். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 5:44. இயேசு என்ன சொன்னார் பாருங்க. மத்தேயு 5:44 போடுங்க பார்க்கலாம். மத்தேயு 5:44. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிப்பவர்களை. ஏன்னா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வந்த இயேசு கிறிஸ்து நம்மளை சபிப்பவர்களை நம்ம என்ன செய்யணும்? நம்ம சபிப்பவர்கள் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தை. யார் ஆசீர்வதிப்பா சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஒரு வசனம் கொடுக்க பாருங்க. 1 பேதுரு 3:9 பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களை போடுங்கம்மா. நான் வாசிங்க. தீமைக்கு தீமையையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக பாருங்க, வேதம் சொல், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆமென். ஆபிரகாமுடைய அழைப்பு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளுகிற அழைப்பு. ஆமென். அதனால ஆபிரகாம் எல்லாத்தையும், யாரையும் ஆபிரகாம் சபிக்கலை, எல்லாத்தையும் அவன் ஆசீர்வதித்தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எல்லாத்தையும் கீழ்ப்படிந்தான்னு பார்க்கிறோம், ஆசீர்வாதம் இருந்துன்னு பார்க்கிறோம். நம்ம பின்னால பார்க்கலாம். அப்போ பாருங்க, யாருடைய வாயிலிருந்து சாபமான வார்த்தை வருதோ அவங்க கீழ்ப்படியாதவர்கள். ஆமென். அதனால கேட்குங்க, பிதாவாகிய தேவன் சில சபித்தார், அவர் கீழ்ப்படியான்னு கேட்கக்கூடாது. அவர் நியாயாதிபதி, நீதி செய்கிறவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அந்த எடக்கு மடக்கெல்லாம் போகக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். அவரால் எல்லாம் செய்ய முடியும், நம்மளால முடியுமா? கேள்வி கூட கேட்கக்கூடாதுங்கிற, அப்படிதானே? அவன் மறிச்சோன்னு எழுப்புவார், எல்லாம் பண்ணுவார். நம்மளால முடியுமா? வாயை கொஞ்சம் என்ன செஞ்சு உடனே அடக்கி கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போனா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? உங்களை சபித்தாலும் தூசித்தாலும் அவர்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். திட்டுறீங்களா? என்ன திட்டுங்க,
ஒரு கணத்தை அடிக்கியாம்மா, இந்த அம்மா மறு கணத்தை தாரம்மா, அப்படிதானே? ஒரு கணத்தை அடித்தா மறுகணம் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. மறுகணத்தை என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு அடிச்சுக்காப்பா, என்ன வேணால் பண்ணிக்க. பைத்தியமாக மாறணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினால். ஆமே, வேதம் சொல்லுகிறது பைத்தியமாக தான் இருக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு எப்படி அது பைத்தியமாக தான் இருக்கும். என்னடா ஒரு கணத்தை அடிச்சா சி அப்படின்னு நாம் போயிடுவோம். ஆமேன், அல்லேலூயா. அது நாம் ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலனாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, எந்த நேரத்திலும் ஆமே யாரையும் சபிச்சிடாதீங்க. தாய் தகப்பன் பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க. ஆமே, அல்லேலூயா. வீட்டுக்கு வா, என்ன செஞ்சிடுறேன்? சாவை அடிச்சிடுறேன். ஆமே, இந்த வார்த்தைகள்லாம் என்ன செய்யக்கூடாது? அது வீட்டுக்கு வராமல் அது எங்கே போவோம்? தோத்திரம். சில பேரண்ட்ஸ் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இப்படிலாம் பெற்றோர்கள் என்ன சொல்லக்கூடாது? பெத்த பிள்ளைய உங்கள் சரீரம், உங்கள் சரீரத்தை நீங்களே சபிக்கக்கூடாது. ஆமேன், இல்லையா? அது கீழ்ப்படியாமல் காட்டுது தான். நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பிள்ளையை ஆசீர்வதிச்சு செம்மையாக நடத்துங்க. அல்லேலூயா. இப்போ கீழ்ப்படியாதவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் 62வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. இது கீழ்ப்படியாதவங்க பண்ணுற வேலை பாருங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 62:4. தோத்திரம். தள்ளும்படிக்கு பண்ணி, ஆமா, எப்படி சொல்றாங்க? உள்ளத்துல இது கீழ்ப்படியாதவர்கள். இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. எப்படி வெளியே என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துவாங்க, போற்றுவாங்க, அப்புறம் மண்ணாளி தட்டுவாங்க. இந்த மாதிரி ஆள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமீன். கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்குற தேவன். அப்போ இப்படி பண்ணுற ஆட்களும் இருப்பாங்க. ஆமீன். அதுக்கு விளக்கம் யாக்கோப்பு நல்லா கொடுக்குறாரு பாருங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாங்க? தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் என்ன செய்கிறாங்க? சபிக்கிறார்கள். அதுக்கு பாருங்க, யாக்கோப்பு 3வது அதிகாரத்தில் 9-11 வாசிங்க பார்க்கலாம். அதனாலே சபிக்கிறோம். அன்னைக்கு பாருங்க, ஒரு ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்பும் வந்து அதை குடிக்க முடியுமா? இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. குடிக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரே மரத்திலிருந்து ஆமா, கசந்த நீர் ஊற்று தித்திப்பான கொடுக்காது. அப்போ கசப்பு ஊற்று எதை கொடுக்காது? தித்திப்பை கொடுக்காது. தித்திப்பான நீர் ஊற்று கசப்பானதை கொடுக்காது. அப்படின்னா அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அதை நல்ல ஊற்றுக்கு சொல்றார். தித்திப்பு மதுரமான ஊற்றுக்கு சொல்றார். ஆமீன், ஸ்தோத்திரம். அது கீழ்ப்படுகிறவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கீழ்ப்படியாதவங்க அவங்கள பைபிளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஆமே, கசந்த நீர், உப்பு நீர் அதுலேருந்து வராது. உப்பு நீர்லேருந்து நல்ல தண்ணி வருமா? ஆமாம், சொல்லுவாங்க ஃபில்டரில் வச்சுலாம் பண்ணிடலாம். நான் உபாயம் கொண்டு வாங்க. ஆமே, அல்லேலூயா, தோத்திரம். கடலில் தண்ணீரை எடுக்க அதில் என்ன தான் வரும்? உப்பு தான் வரும்னு பாய்க்கிறோம். ஆமே. அப்போ மனுஷனுக்கு இப்படி இருக்கிறான், அதை கவனத்தில் எடுங்க. அதை பைபிள் வசனம் சொல்லுகிறதுன்னு பாய்க்கிறோம். அப்போது நல்ல மரத்துலேருந்து நல்ல கனி, கெட்ட மரத்துலேருந்து கெட்ட கனிதான் வரும். கீழ்ப்படியாதவன்ட்ட இருந்து உருப்படாதவன்ட்டு சரியில்லாதவன்ட்டு சரியில்லாத வார்த்தை தான் வரும். சரியா ஜீவிக்கிறவன்ட்ட இருந்து சரியான வார்த்தை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நம்ம வாய் எத்தனை தான் இருக்கு? ஒரே வாய் ஒரே நாவு, ரெண்டு பண்ணக்கூடாது. ரெண்டுன்னா என்னது? ஆமாம், வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க, வாயிட்டு இன்பமா பேசுவாங்க, உள்ளம் உனக்கு விரோதமா பட்சிக்கிற ஓனையா இருக்கும். ஆட்டுத்தோலை பொறுத்துக்கிட்டு சில ஊழியக்காரங்களை என்ன பண்ணுவாங்க?
ஆட்டுத்தோலை பார்த்துக்கிட்டு தோத்திரம் அல்லையில தோத்திரம்மா, ஆனா உள்ள எப்படி இருக்கும்? பச்சிக்கிற ஓனாயா இருக்கும். ஜாக்கிரதை. இந்த மாதிரி கள்ள போதகர், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்க தரிசிகளை எண்ணங்கண்டு கொள்ளுங்கள். அவங்க நல்லா பேசுவான், நம்மளை விட நல்லா பேசுவான், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓனாய் கூட்டம். ஆமென். உனக்கு நன்மையா இருக்க மாட்டான், உனக்கு தீங்காதான் இருப்பான்னு பாய்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறது, நீங்க எப்பேற்பட்டவளா இருக்க வேண்டும் என்றால், ஆமென், சோத்திரம், மதுரமான ஜீவ ஊற்று, ஆமென், அதுல கசந்த நீர் வராது போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாயிலிருந்து என்னதான் வரணும்? ஆசீர்வாதமான வார்த்தை வரணும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். இப்போ சபிக்கிறேன், அடுத்தால ஆசீர்வதிக்கிறேன், இந்த வேலையே இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, ஆசீர்வாத தவிர சபியாதிருங்கள். அல்லேலூயா. வாயிலிருந்து என்ன செஞ்சிடக்கூடாது? வரக்கூடாது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு தான் சபித்தல், புதிய ஏற்பாடு ஆசீர்வதித்தல். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட, நம்மளை அவன் தூசிக்கட்டும், துன்பம் செய்யட்டும், நிந்திக்கட்டும், அவமதிக்கட்டும், நம்மளை என்ன செய்யட்டும்? சபிக்கட்டும், நீ அப்படியே ஆப்போசிட்டா மாறு, தீமையை, ஆமென், இல்லைன்னா நீ தோத்துருவான், நீனும் அவனும் ஒன்னா மாறிடுவீங்க கர்த்தருடைய பார்வையில், நியாய தீர்ப்பில். ஆமென், அல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் நல்ல கனி, நான் நல்ல கனியே கொடுப்பேன். அப்படி என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்திலையும் மற்றவங்களிடத்திலையோ ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. நீ நல்லா இருக்க மாட்டான், நீங்க சொல்லுங்க, நீ நல்லா இருப்பாப்பா. ஆமென், அல்லேலூயா. நீ நாசமா போவா, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். அப்படின்னா சாபம் கீழ்ப்படியாமல் வந்தது. ஆமென். ஆதாமுடைய கீழ்ப்படியாமல் சாபம் வந்தது. ஆமென். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதனால ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கீழ்ப்படிந்த இந்த ராகாபை குறித்து உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்லி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமா, ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்த ராகாப். ராகாப் எத்தனை பேர் தெரியும்? ஸ்தோத்திரம். ராகாப்னா எத்தனை பேர் தெரியும்? பொன்ராட்சி மடங்காய் சொல்றான், மற்றவங்க யாருக்கும் தெரியாது, அப்படிதானே? பரவாயில்ல, பைபிள் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்துறேன். இந்த ராகாப் எப்படிப்பட்டவனா, இவ நல்லா இந்த முகவுரையை சொல்லியிருந்தேன். கானானிய பெண். இந்த ராகாப் யாருன்னா ஒரு கானானிய பெண். கானான் நோவாவில் சபிக்கப்பட்டவர்கள். கானானியர்கள் கர்த்தரால் சபிக்கப்பட்ட ஒரு என்னன்னு பாய்க்கிறோம், சபிக்கப்பட்டவர்கள். ஆமா, கானானிய பெண் தான் இந்த ராகாப் என்று நாம் பாய்க்கிறோம். இந்த ராகாப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இந்த ராகாப் யார் அப்படின்னா ஒரு வேசி விபச்சாரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஒரு பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்துல பாருங்க, யோசுவா 2வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம், யாக்கோப்பு 2:25, எபிரேயர் 11:31, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ராகாப் என்னும் வேசி, ராகாப் என்னும் வேசி, வேசியான ராகாப், வேசியான ராகாப், வேசி வேசி வேசி, ராகாப் வேசி 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 என்று எழுதப்பட்டிருக்காது. அவளை பற்றி எந்த இடத்துலாம் வருதோ அவ வேசி வேசி என்று எழுதப்பட்டிருக்கு, ராகாப். ஆமென், அல்லேலூயா. ஆனா இந்த ராகாப்பை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, வேசி வேசி என்று எழுதப்பட்டாலும் இந்த ராகாப்பை குறித்து பேசும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதமா அவ மாறுகிறாள் என்று பார்க்கிறோம். காரணம், இந்த ராகாப் குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:31 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:31 வரமாட்டக்கா, வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும், சொல்லுங்க, ராகாப் என்னும் வேசி, போதும் போட்டு என்ன செஞ்சா, அவ வேவுக்காரர் என்ன செஞ்சா, ஏற்றுக்கொண்டா. கீழ்படியாதவர்கள் யாரு? அதாவது எரிகோ மக்கள், எரிகோ ஜனம், எரிகோ ராஜா எல்லாம் கீழ்படியாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். ஆனா கீழ்படியாதவர்களோடு இவ சேர்ந்து அழியல, அவங்களுடைய சேராதிருந்து தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்தா, அழிவிலிருந்து பாதுகாத்தாள்.
அப்படின்னா ராகாப்பு அந்த மக்களுக்கு கீழ்ப்படியல, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தாள். ஆமென், அல்லேலூயா. அது சொல்லப்படுற கீழ்ப்படியாதவர்களும் கூட சேர்ந்து சேதமாக அழியாது இருந்தால், அவங்களாம் கீழ்ப்படியல, அழிஞ்சார்கள். இவ அழியல. காரணம் அவளுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் பெரிய ஆசீர்வாதத்துக்கு, ஆமா, பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு ராகப்ப வந்துடுதா. அதான் சொன்னேன், கீழ்ப்படிஞ்சா என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வருமா வராதா? நான் முதலே சொல்லிட்டேன், கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன வரும்? அப்போ இவ கீழ்ப்படிஞ்சுதான் இவன் மேல என்ன வந்துட்டு? ஆசீர்வாதம் வந்துட்டு. வேசி எப்படி மாறிட்டானா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் போல மாறிட்டார். ஆமென், அல்லேலூயா. நீங்க வாசிங்களா, மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனம். முதல்ல 5 வாசிங்க, அப்புறம் 6 குறிச்சு பேசுறேன். மத்தேயு 1வது அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. சல்மோன் போபாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போபாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாய் பெற்றான். இப்ப பாருங்க, வேசியான ராகாப் போபாசின் தாய், வேசியான ராகாப் ஓபேத்து தாய், வேசியான ராகாப் ஈசாயின் தாய், வேசியான ராகாப் தாவீதின் தாய், வேசியான ராகாப் இயேசு கிறிஸ்துவுடைய தாய். புரியுதா? போபாசின் தாய் ஒரு வேசி. போபாஸ் யாரு? போபாஸ் தெரியுமா தெரியாதா? ரூத்த 2வது கல்யாணம் கட்டினார்ல, போபாஸும் தெரியாது. ஆமென். அப்போ போபாசின் தாய் ஒரு வேசி. ஆமென், அல்லேலூயா. காரணம் அவருடைய கீழ்ப்படிதல். தாவீதுக்கு தாய், இயேசு கிறிஸ்துவுக்கு தாய். தாவீதின் குமாரன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. தாவீதின் அப்பா ஈசாய், ஈசாய்க்கு அப்பா ஓபேத், ஓபேத் அப்பா போபாஸ், போபாஸ் அம்மா ராகாப். வேசி ராகாப். எப்படி எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். இன்னும் ஒரு மாதிரி அமைதியாயிட்டீங்க. எப்பா, வேசிக்கு ராகாப் வேசி எப்படி இயேசு கிறிஸ்து தாயா மாறினா? அப்படிதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் நல்லா சிந்திச்சு தான் அடிச்சு பேசுறேன். உங்களை மாதிரி மேலோட்டமெல்லாம் பார்க்கறது இல்லை. பல பைபிளுக்கு ஏன்ட்ட இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு ராகாப் என்னும் வேசி தாவீதுக்கு தாயாம், இயேசு கிறிஸ்துக்கு தாயாம். அப்படி பைபிள் எழுதி இருக்கிறது. போபாஸ் எவ்வளவு பெரிய மனுஷன். ஆமென், தோத்திரம். என்ன சொல்ல போனா, நீங்க பாருங்க, சல்மோன், போபாஸ் அப்பா பேர் தான் சல்மோன். சல்மோன் மனைவி தான் ராகாப். சல்மோன் இஸ்ரவேல் பிரபு குலத்தை சேர்ந்தவர். ஆமென். ஒரு பிரபு குலத்தை சேர்ந்த ஒருத்தனை தான் ராகாப் கல்யாணம் பண்றேன். நான் அது அப்புறம் வாரேன், நான் சொல்றேன் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கரெக்டா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நீங்க மத்தேயு 1:6 வாசிங்க. 6 ஈசாய். ஆமா, நல்லா கவனிங்க பாருங்க. தாவீது ராஜா. இது இப்படி எழுதியிருக்க கூடாது. எப்படி எழுதியிருக்கா, தாவீது ராஜா பத்சேபாளிடத்தில் சாலமோனை பெற்றான்னு எழுதியிருக்கணும். அப்படித்தானே எழுதியிருக்கணும். இங்க எப்படி எழுதியிருக்கு? உரியாவின் மனைவி. இது தப்பா ரைட்டா? நீங்க சொல்றீங்க, நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர், இதை நாங்க சொல்லி மாட்டணும். எப்ப தாவீது இன்னொரு மனைவியிடத்தில், யாரு? உரியாவின் மனைவியிடத்தில். பத்சேபாள் மனைவி வரல புதிய ஏற்பாட்டில் பாருங்க. அதுதாங்க பரிசுத்த வேதாகமம். உள்ளது உள்ளதென்றும். ஏன் இந்த வார்த்தையை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னா, ஆமா, சோத்திரம், தாவீது என்ன செஞ்சிட்டான்னா, வேதம் அவனை எப்படி சொல்லுகிறது? தாவீது ஜனத்தின் அதிபதியா இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லுது, நீ பெற்ற பிள்ளை அடுத்த மனைவிக்கு பிறந்ததுடா. அப்படித்தானே எழுதியிருக்கு. ஓ மனைவி பிறந்தது கிடையாது. ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்ன நான் சொல்றேன், என்ன கேட்குன்னா, நீங்க தாவீது அப்பா ஈசாய், ஈசாய் அம்மாவோட நல்ல வாழ்க்கை, கிழவனா நல்லா தான் இருக்கான். ஈசாய் பற்றி எந்த குறையும் சொல்லலை, பெர்ஃபெக்டா தான் இருந்திருக்கிறாரு.
பிள்ளைகளும் பெர்ஃபெக்டா இருந்திருக்கு. ஆனா தாவீது பெர்ஃபெக்ட் தான். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, ஆமா, இஸ்ரவேலிலே யுத்தம் பண்றதுக்கு படனுக்கு ராஜா எங்க நிக்கணும்? போர்க்களத்தில் நிக்கணும். எங்க நிக்கணும் சொல்லுங்க? எங்க நிக்கணும்? போர்க்களத்தில் நிக்கணும். ஆனா இவர் எங்க நின்னாரு? நிக்க கூடாத இடத்துல நின்னார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? சத்தமா சொல்லுங்கம்மா. சினிமா தியேட்டர்ல இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை டாஸ்மார்க் கடையில் இருக்கணும். இன்னைக்கு தான் சதுர்த்தி சூப்பர் மட்டன் கடையில் நிக்கணும். தாவீது நிக்க கூடாத இடத்துல நின்னு தான், பார்க்க கூடாத பார்த்து தான் விழுந்து போனான். அவன் நிக்க வேண்டிய இடம் போர்க்களம். அவன் என்ன செய்யணும்? அவன் தளபதியை கூப்பிட்டு, என்ன இங்க குறைவா இருக்கு, அங்க படையான், அங்க அவன் அங்க நிக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறான்? நிக்கக்கூடிய இடம் போர்க்களம். நிக்கக்கூடிய இடம் எங்க நிற்கிறானா? எருசலேம் இருக்கான். போர்க்களத்தில் நிற்கிறவன் உப்பரிக்கு மேல நின்று பார்க்க கூடாத பாவத்தை பார்க்கிறான். இவன் போர்க்களத்தில் நின்று கட்டளையிடணும். அங்க அங்க அனுப்பு, இங்க அனுப்பு, நீ கட்டளையிடணும். ஆனா பாவம் செய்ய கட்டளையிடுறான். போ, அந்த அந்த பாவி மனுஷ கூட்டிட்டு வா. சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்கள் அனுப்புறான். தாவீது பாவம் செய்ய ஆட்கள் அனுப்புறான். ஐயா, படிச்சு பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்காது. கூட்டிட்டு வாங்குறான். என்ன செய்யறான்? எங்க இருந்து ஆணையிடணும்? நான் எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆமே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கணும்? ஆமா, தாவீது எங்க இருந்தா அவன் விழாம இருந்திருப்பான் தெரியுமா? போர்க்களத்துல நின்று இருக்கணும். இன்னைக்கு ஆலயத்துல இருக்கணுங்க. இன்னைக்கு நீ எங்க நிக்கிறா? நிக்க கூடாத இடத்துல நின்றுட்டு இருக்கா. பார்க்க கூடாத பார்க்கிறா. செய்யக்கூடாத காரியத்தை செய்யறா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நீ செய்யறத காண்கிறார். என்ன செஞ்சிட்டான்? நிக்க கூடாத இடத்துல நின்னா, பார்க்க கூடாத பார்த்தான், செய்யக்கூடாத செஞ்சான், வாங்கி காட்டினான். அல்லேலூயா. என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க பாருங்க, தாவீது விழுந்தாலும் அந்த பிள்ளை கர்த்தர் கொன்னாலும், அடுத்த பிள்ளை தான் சாலமோன் வந்தாலும், நீங்க பாருங்க, அந்த விழுந்த ஆவி என்ன செஞ்சதுன்னா, ஆமே, சாலமோன் விழுந்துட்டான். ஆமே, ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும். அதான் தாய் தோப்பங்க பிள்ளைகள் பெற்றெடுக்கும் முன்பாக என்ன செய்யணும்? அண்ணால போல உபவாசம் பண்ணி, ஆமே, தானுக்கும் பெயர் சாப்புக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளையாய் கர்த்தர் கொண்டு வரணும். ஆமேன், அல்லேலூயா. பரிசுத்த சந்ததி இந்த பூமி கொண்டு வரணும். எந்த சந்ததி கொண்டு வரணும்? பரிசுத்த சந்ததியை கொண்டு வரணும். தாவீது விழுந்தான். நான் சொல்றேன், சாலமோனை நான் குற்றப்படுத்திட்டு தான் இருந்தேன். அப்போ முதல்ல அப்பா விழுந்தாரு, பிள்ளையும் விழுந்துட்டு. கைகளை தரால சத்தம் வராது. ஆமென். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? தாவீதுக்கு மனைவி, ஆமென், தாவீதின் மனைவி என்று ஒரு இடத்துல வரல. நான் படிச்சேன், 1 ராஜா 2 ராஜா படிச்சு பார்த்தீங்களா? அதுல தாவீதின் மனைவின்னு வரல. அங்க எங்க வருதுன்னா, உரியாவின் மனைவின்னு வருது. நீங்க 1 சாமுவேல் நீங்க 11ஆவதுல உரியாவின் மனைவின்னு வருது. அப்ப தாவீதின் மனைவிடத்துல அவன் பெற்றிருந்தானா அந்த பிள்ளை விழுந்திருக்காது. ஆமென். என்ன செஞ்சான்? அடுத்த மனைவியில பெற்றதுனால தான் விழுந்து நொறுங்கி போச்சுன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால கர்த்தர் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் தாவீது நீதிமான் எழுந்தான்னு பார்க்கிறோம். ஆமென். நம்ம இன்னைக்கு நிற்கிறேன் என்று விழாதிருப்போமாக. அதனால நம்ம எல்லாரும் பெரிய பரிசுத்தம்னு சொல்லிடக்கூடாது. நம்ம கிருபையினால நிற்கிறோம். இது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, அன்னைக்கு அவங்க அதை செஞ்சு விழுந்துட்டாங்க. நீங்க விழாமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆவியானவங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு நம்ம கிருபையினால் நின்றுட்டு இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. ஒளிவ இலையில சுவாவில முறிச்சு போட்டாரு. நீ தொங்கிட்டு இருக்கிறா, பூனைக்கு விழுந்துருவா. நிக்கிறோம். ஆமே, விழாமல் இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. ஆமே, நிக்கிறேன் என்று சொல்லி விழாது இருப்பேனாக. ஆமென், அல்லேலூயா. தாவீது விழுந்து எழும்பிட்டாரு. ஆமென், ஆமென். ஏதோ அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை வச்சிருந்தாரு. விழுந்து எழும்பிட்டான். ஆமென். நம்ம வாழ்க்கையிலும் நான் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்பானா. அந்த வீரவசரம் பழசுல இருக்கட்டும். நீ தாழ்த்தி ஓடு, கிருபையினால நிற்கிறப்பா.
எழும்புறது கொஞ்சம் கஷ்டம். ஆமென். சில பேர் சொல்றாங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு. கிருபை பெருகிட்டுன்னு சொல்லி பாவத்தில் நிக்கலாமா அப்படி சொல்லிட்டு கீழே எழுதுறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். மறந்து போயிடாதான். ஆமென். அல்லேலூயா. அதுல நின்னுறக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பைபிள் இன்னைக்கு தாவீதின் மனைவி 10 பால் என்று எழுதப்படல, உரியாவின் மனைவி என்று எழுதுகிறது. இன்னைக்கு பரிசுத்தாவி என்ன பேச வைக்கிறாரு. அப்போ தாவீதுக்கு மனைவிக்கு அவன் பெற்றெடுக்கல சாலமோனை, உரியாவின் மனைவிக்கு தான் பெற்றெடுத்திருக்கான் சாலமோனை. கையில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தாவீதின் மனைவி இந்த வார்த்தை இந்த இடத்துல ஆவியான் எழுதி வச்சிருக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆராதனைக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? ஆமென். சீக்கிரம் வாரீங்களோ அது உங்க பாடு. இன்னைக்கு எங்க இருக்கணும்? தாவீது நிக்கிற இடத்துல மட்டன் சிக்கன், ஆமென், டூரு பீச்சு, இன்னைக்கு அவங்க நிப்பாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க விழுந்துட்டாங்க. எங்க நிப்பாங்க? அங்க நிப்பாங்க. ஆனா நீ எங்க இருக்கணும்? ஆனா தாவீது, நீங்க பாருங்க, தாவீது உப்பரிகை இல்லாம போர்க்களத்தில் நின்னா அவன் ஜெயம் ஜெயம் ஜெயம். ஆமென். அப்ப ஜெயத்தோட அவன் மனைவிடத்துல பெற்றிருந்த பிள்ளையும் ஜெயத்தோட ஜெயிச்சிருக்கும். கையில் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இன்னைக்கு நிற்க வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். தேவ சமூகத்துல நிக்கிற நம்ம இன்னைக்கு வீட்லயோ சொந்த பந்தத்திலே நின்னியன்னா விழுந்து போக மிக 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 அதிக சான்ஸ் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மரணமே ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன் ஐயா. அந்த வைராக்கி வேணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை என்ன செஞ்சிடாத, விட்டு விலகிறாதா. அது ஒண்ணு விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்க ராகாப்ட்ட வருவோம் பாருங்க. யோசுவா 2:1 வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமா வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? அங்கே தங்கினார்கள். வீடு எங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 15ஆம் வசனம் போடுங்க. 15ஆவது வசனம் 15. அப்பொழுது அவர்களை இறக்கிவிட்டால் அவள் வீடு, அதாவது மதில் மேல இருந்திருக்கு, அலங்கத்தின் மதிலில் இருந்தால் என்ன செஞ்சா அங்க இருந்துதான் கயிறை கட்டி அது இறக்கி விடுறா. அப்போ அவ வீடு சந்திக்கு போறதுக்கு வாரதுக்கும் என்ன செய்ய மதில்ல இருந்திருக்கு. அப்போ வேவுக்காரவங்க இங்க போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மதில் மேல இருக்கு. அதாவது அந்த காலத்து மதில் சுவர்லாம் எப்படி கட்டுவாங்கன்னா ஒத்த செங்கலை கட்ட மாட்டாங்க. எத்தனை 4 ரதம் ஓடுமா. மதில் சுவர் மேல என்ன ஓடும்? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. ரதம் ஓடும். அப்ப அவ்வளவு அகலத்தில் இருக்குமா. அப்ப வீடு கட்ட முடியுமா முடியாதா? சொல்லுங்க. சோத்திரம். ஏன்டா வந்த நினைக்கலோ? சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப பாருங்க, அப்போ வேவுக்காரங்களை ஏன் என்ன செஞ்சாருன்னா அவ வச்சுக்கிட்டா. அந்த வேசின் வீட்டில் வந்து அவ தங்குறான்னு பார்க்கிற. இப்போ 2வது வசனத்துல 7 வரை போடுங்க பார்க்கலாம். இல்லைங்க, அப்படி இருக்கட்டும். இப்போ வந்துட்டாங்க. இப்போ என்னது, வேசி வீட்டுக்கு 2 பேர் வந்தவங்க. அவ வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அப்படிதானே? ஆமே. அதை பற்றி ராஜா கவலையே படலை. உன் வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஆனா இப்போ புதுசா உன் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்கான், அவன் வேவுக்காரர்கள். அந்த செய்தி எங்க போகுது? எப்படி போச்சுது? நான் அதை யோசித்து பார்த்தேன். எப்படி போச்சுச்சு? ராகாப்ட்ட வந்த ஆளு இப்போ உள்ள பார்த்தா 2 பேரு என்ன செய்யறான், வித்தியாசமா இருக்கான். இப்போ எரிக கோட்டை மக்கள் எப்படி இருப்பாங்க, இஸ்ரவேல் வித்தியாசமா இருப்பாங்கல்ல, வித்தியாசமான 2 ஆள் உள்ள வாரதை பார்த்துட்டான். கள்ளன். இந்த கள்ளன் தான் என்ன செய்யறான், ராஜாவுக்கு நல்ல செய்தி சொல்றான். ஐயா நானும் போனேன், அங்க 2 பேர் புதுசா வேவு பார்க்க வந்திருக்காங்க, வந்திருக்கான்னு சொல்லி ராஜாவுக்கு என்ன அப்படி நானா கற்பனை பண்ணி சொல்றேன். அப்ப ராஜாவுக்கு எப்படி போயிருக்கும் அந்த செய்தி?
ஆமென். தோத்திரம். அல்லேலூயா. என்னது ராஜாவுக்கு என்ன செய்தது சொல்லப்பட்டது? மூணாவது வசனம். ஆ ஆ ஆ நாலாவது வசனம். ஆ ஆ இல்லை இல்லை இல்லைங்க. இப்போ இந்த ராகாப் யாருக்கு துரோகம் பண்றா? ஆமென். யாருக்கு? அவ ஜனத்துக்கு, அவளுடைய ராஜ அதிபதிக்கு, எல்லாத்துக்கும் வேணும். அந்த தேசத்துக்கு என்ன பண்றா? துரோகம் பண்றா. நல்லதா? நல்லவளா கெட்டவளா? அவ கெட்டவ தான். அவ கெட்டவ தான். ஆமென். அல்லேலூயா. சரி. அவர் சொல்றா பாருங்க, மெய்தான் ராஜா. ஆமா, என்கிட்ட வந்தாங்க. வழக்கமா வந்தவங்களை விட இவங்க வித்தியாசமான ஆளுதான். என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. 5வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, இந்த வார்த்தை எப்படி இங்க ஆளை எங்க வச்சிருக்கா? வீட்டில் வச்சுட்டு என்ன சொல்றா? நீங்க சீக்கிரம் போங்க, அவர்களை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறா. ஆள் 2 பேரும் எங்க இருக்கு? நீங்க அடுத்த கீழே உள்ள வசனத்துல இருக்கு. ஆறு ஆறு. அவர்களை என்னவரு வீட்டின் மேல் ஏற பண்ணி, வீட்டின் மேல் தட்டைகளோன்னு, அது சோளம் தட்டை என்ன செஞ்சிட்டா? மறைத்து வச்சிட்டு என்ன சொல்றா? போய் தேடுங்க, சீக்கிரம் பிடிச்சுக்கலாங்க. 7வது வசனம். எரிகோ கோட்டையின் வாசல் என்ன செய்தது? அடைக்கப்பட்டது. 8வது வசனம். போய் பாருங்க, அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும். எந்த மனுஷர்? வீட்டில் 2 பேர் இருக்காங்களே, இஸ்ரவேலர்கள், வேவுக்காரர் படுத்துக்கொள்ளுமே. அவள் வீட்டின் மேல் அவரிடத்தில் ஏறி போய் பாருங்க. இப்ப இல்லைங்க, இந்த 9லிருந்து 11 3 வசனம் அவ கர்த்தரை பற்றியும் இஸ்ரவேலை பற்றி நல்லா அறிந்திருந்தபடினாலதான் அந்த என்ன செஞ்சிட்டாருன்னா கர்த்தரை தெய்வமா ஏத்துக்கிட்டா. இப்ப கர்த்தரை பத்தி சொல்றா பாருங்க, என்ன சொல்றா பாருங்க. நிச்சயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க வந்து இந்த வசனத்தை படிச்சா தெரியும். பாருங்க, அவங்கள்ட்ட அந்த வேவுக்காரர் போய் சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றிய என்றும். யார்கிட்ட சொல்றா? வேவுக்காரர்ட்ட சொல்றா. நல்லா கவனிக்க. எல்லாரும் சோர்ந்து போனால் என்றும் நான் அறிவேன். 10வது வசனம். புறப்பட்ட போது வற்றி போக பண்ணினதையும் எமோரியன் 2 ராஜாக்களை சீகோனுக்கு ஓகோனுக்கு செய்ததையோ, ஏன்னா அவங்க வல்லரசு, அந்த வல்லரசையே வீழ்த்திட்டீங்க. அதை நாங்க என்ன செஞ்சோம்? கேள்விப்பட்டோம். எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, அற்று போயிட்டு, உயரே வானத்திலும் பூமியிலும் தேவனானவர். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க. அவ அடிச்சுட்டா. ஏன் நான் கும்பிடுற தெய்வம்லாம் தெய்வம் இல்ல, நீங்க கும்பிடுற தெய்வம் தான் ஐயா தெய்வம். ஆமென். அல்லேலூயா. உங்க தெய்வம் தான் ஐயா தெய்வம். ஆமென். வானத்திலும் உங்க தெய்வம் தான், இந்த பூமியிலும் உங்க தெய்வம் தான், தேவன் அவர் தான் அப்படின்னு அழகா யார்கிட்ட சொல்றா? ஐயா அவங்க அதை அனுபவிச்சுட்டு வந்துருக்காங்க. யோர்தானை கடந்து, செங்கடலை கடந்து, எமோரி ராஜாக்கு சீகனை ஓக அழிச்சிட்டு வந்தவங்க இவ எடுத்து சொல்றா. ஆமா, அவங்க ருசிச்சவங்க, இவ பார்த்தா ருசிக்கல. புரியுதுங்களா? அத அவ சொல்றா. அவன் அப்படியா? ஆமா ஆமா ஆமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்தது 12வது வசனம். இப்போதும் சொல்ற பாருங்க, இப்போது நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன்?
ஆ ஆ ஆணையிட்டு ஆ ஆ ஆ உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி ஆ ஆ ஆ ஆ இருந்தால் ஆ என்றார்கள். ஆ எப்படி அப்ப பாருங்க, அவ மதில் மேலதான் இருக்கா பாத்தீங்களா? அவ சன்னல் இருக்கு, கை சன்னல் வழியா என்ன செய்யறா? கயிற்றை கட்டி இறக்கி விட்டா. அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவ என்ன செஞ்சா? கூடியிருந்தாள். 16 ஆ ஆ அவ சொல்லி கொடுக்கா பாருங்க, உங்களை இப்படிலாம் தேடுவாங்க, இங்க இவங்க இந்த இந்த இடத்துல தான் தேடுவாங்க அப்படின்னு அவ சொல்ல. இந்த இடத்துல உங்களை தேடுவாங்க, உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருங்க. நீங்க எங்க போயிருங்க? மலையில போய் ஒளிச்சிருங்க. 3 நாள் என்ன செஞ்சிருங்க? மலை மேல போய் ஒளிச்சிருங்க. ஒளிச்சிருங்க. ஒளித்திருந்து பின்பு உங்க வழியே போங்கள். 3 நாள் என்ன செய்ய பிரயாணம் பண்ணாதீங்கன்னு சொல்றா. 3 நாள் எத்தனை நாள்? இரவு பகல் எங்க மலையில என்ன செஞ்சிருங்க? ஒளிச்சுக்காங்க. இவங்க தேடிட்டு வந்துருவாங்க. பிற்பாடு நீங்க என்ன செய்யலாம்? போலாம் என்று ஐடியா சொல்லி கொடுக்கா. என்ன சொல்லி கொடுக்கான்னா, எங்க ஆளுக்கு இதெல்லாம் தேடுவான். ஆமே. இப்ப சித்தால பக்கத்துல மேடவாக்கம் இங்க இருக்கதான் நம்ம சொல்லுவோம், அப்படித்தானே? இங்க இந்த இடத்துல தேடுவாங்க. தேடாத ஒரு இடம் இருக்கு, மலை இருக்கு, அங்க போயிருங்க. அங்க வரமாட்டாங்க, உங்களை தேட மாட்டாங்க. 3 நாள் அங்க இருங்க. இவங்க 3 நாள் தான் தேடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை தேட மாட்டாங்க. நீங்க போயிடலாம். கையில் வச்சு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சரி 17 ஆ ஆ ஆ ஆ ஆ ம் சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீங்களா இருப்போம். புறப்பட்டா உங்க வீட்டுல இருந்து அப்பா அம்மா தம்பி வெளியே வந்தா அதுக்கு நாங்க உத்தரவாதம் இல்ல. இருக்கோம். ஆ ஆ ஆ ஆ நீ எப்படி ராஜா கிட்ட காட்டி கொடுத்துட கூடாது, சொல்லி கொடுத்துட கூடாது. அப்போ வெளிப்படுத்துறே, ஆனால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்பாய் என்றார். ஆ ஆ அவ என்ன கேட்கான்? எங்களுக்கு கீழ்படுவியா, ராஜா கீழ்படுவியா அப்படிங்க. இல்ல, நான் ராஜாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், உங்களுக்கு தான் கீழ்ப்படிவேன். நான் ராஜா கிட்ட உங்க காரியத்தை என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப பாருங்களா, வேவுக்காரர் வந்து இவ இல்லனிட்டா, ஆனா வந்தது உண்மணி பிடிபட்டா ராகாப் குடும்பம் என்ன ஆகும்? ராஜா என்ன பண்ணுவான்? பிடிச்சு கொடூரமா என்ன செய்வான்? சித்திரவதை செய்து கொலை பண்ணி போட்டுருவான். அவ அதுக்கு பயப்படல. அப்படிதானே? ஆமே. அது சொல்றான், சொல்லிராதா நான் அப்படின்னு சொல்றான். அவ என்ன சொல்றா? அப்போ உங்களுக்கு தான் நான் கீழ்படுகிறேன். நான் அதான் எபிரேயர் 11:31 சொல்கிறது, கீழ்படியாதவரோடு சேர்ந்து அழியல. இவ படிந்தா அழியல. அவங்க கீழ்படியாதவங்க, இவங்க கீழ்படிந்தா. ஆ ஆ இவங்களை இறக்கி விட்டா பாத்தீங்களா? அந்த சிவப்பு கைத்தை என்ன செஞ்சா? சன்னல்லே கட்டி வைத்தாள். 22 ஆ ஆ ஆ ஆ இப்ப இவ சொல்லுபடி அந்த மலையில என்ன செஞ்சிட்டாங்க? தங்காம இவங்க வழிய நடந்து போனா கண்டுபிடிச்சிருவானுவ. நல்ல ரூட் போட்டு கொடுத்தா பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா, ஆமென். நீங்க பாருங்க, யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரத்தை இப்ப எடுத்துக்காங்க. 22வது வசனத்திலிருந்து 25 வரை படிங்க. இந்த ஆ ஆ என்ன சொல்றான் பாருங்க. நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த சிறியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். 23 போடுங்க. 23. அப்பொழுது வேவுகாரராக்கி அந்த வாலிபர் அப்போ வாலிபர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நாளுங்க தங்கியிருந்தானுவ? வாலிபர்கள் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரனையும் அவளுக்குள்ள யாவையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். எங்க வச்சாங்க? பாளையம் சுத்தமானது. பாளையம் சுத்தமானது. இவங்க சுத்தம் இல்லாதவர்கள். இவங்க யாரு? சுத்தம் இல்லாதவர்கள். அப்ப இவங்களை கொண்டு எங்க கொண்டு வைக்கல? ஆமா, அதான் என்ன செய்யணும்? சபை சுத்தமானது, பரிசுத்தமானது. எடுத்ததும் உள்ள கொண்டு விட்டுறக்கூடாது. அவசரப்பட்டு சில பொறுப்புகளை சிலர்கிட்ட கொடுத்துடக்கூடாது. பரிசுத்தமான காரியத்தெல்லாம் அவசரப்பட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமென். அவங்கள வைக்க வேண்டிய இடம் எங்க வச்சிருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே வச்சிருக்கணும். ஆமென். இவங்க கரெக்டா பண்றாங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. பாளையத்துக்குள்ள யார் இருக்கா? இஸ்ரவேல் ஜனம் இருக்குது. ஆனா இவங்களை கொண்டு வச்சிருக்கலாமா, வைக்க கூடாதா? சொல்லுங்க, என்ன பேசுங்க அம்மா. ஏன் புறம்பே வச்சாங்க? ஏன்னா பாவம் செஞ்சவங்க, சபிக்கப்பட்டவங்க, ஒழுங்கில்லாதவங்க எங்க போயிருவாங்க? பாளையத்துக்கு புறம்பே தான் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல கொண்டு தான் இவங்க குடும்பத்தை வைக்காங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ராகாப் என்னும் வேசிய எங்க கொண்டு வைக்காங்க? பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வைக்காங்க. நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 24. பட்டணத்தை அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். வெள்ளி பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரம் மாத்திரம் கர்த்தரின் ஆலயத்துக்கு பொக்கிஷம் சேர்த்தார்கள். 25 பாருங்க. ராகாப் என்னும் வேசி வைத்தபடினா பாருங்க, அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறாள். எங்க இருந்தா? புறம்பே இருந்தா. இப்ப எங்க வந்துட்டா? இஸ்ரவேல் நடுவுல பிரபு குலத்தில் குடியிருக்கிறவருடைய இடத்துல அவளை குடி வைத்தார்கள். சல்மான் பிரபுக்களில் ஒருத்தன். அந்த பிரபுக்களில் ஒருத்தன் குடியிருக்கிற இடத்துல இவளை குடியிருக்க பண்ணார்கள். அந்த பிரபுக்கள் சேர்ந்து சல்மோனுக்கு ராகாப்பை திருமணம் செய்து வைத்தார்கள். அப்படின்னா சல்மான் பிரபு குலத்தை சேர்ந்தவன். அதாவது இதுல சொல்லப்பட்டிருக்க, அதாவது இஸ்ரவேலின் நடுவில் யார் இருப்பான்னா பிரபு குலத்தை சேர்ந்தவர் தான் இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா எங்க இருந்தா இவா? அல்லேலூயா. அதான் எபேசியர் 2வது அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. முன்னே தூரமாயிருந்த பாளையத்துக்கு புறம்பாயிருந்த நீங்க அவருடைய இரத்தத்தினாலே இன்னைக்கு எங்க வந்துட்டீங்க? எங்க வந்துட்டீங்க? ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எங்க இருக்கக்கூடிய புறஜாதியரைக்கு நம்ம எங்க இருக்கக்கூடிய ஆளு? பாளையத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய ஆளு தான். ஆமென். ஏசுக்கு முன்பு தூரமா இருந்த ஏசுக்கு ரத்தத்தால தான் இன்னைக்கு என்ன வந்திருக்கோம்? ஆமென். சுத்தம் பாளையத்துக்குள்ள வந்துட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம். ஆமென். நீங்க அது எபேசியர் 2வது 13 18 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஆனீர்கள். தொடர்ந்து வாசிங்க. எப்படி எண்ணில்? கொன்று ஒப்புரவாக்கினார். தூரமாயிருந்த உங்களுக்கு அறிவித்த. அடுத்த வசனம்.
ம் ம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாய் பெற்றோம். ம் ம் ஆ இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ ராகா பாளையத்துக்கு புறம்பே வச்சாங்க. அப்புறம் பிரபுக்கள் குடியிருக்கிற மத்தியில கொண்டு வந்துட்டாங்க. ஆமென். அங்கதான் போபாஸ் அப்பா சல்மோன், அவர் பிரபு குலத்தை சேர்ந்தவர். ஆமென். அப்போ ஒரு வேசிய பிரபு குலத்தை சேர்ந்த ஒரு சல்மானுக்கு திருமணம் செஞ்சு வச்சு, அந்த சல்மான் தான் ராகாப்பினிடத்துல போவாசை பெற்றெடுக்கிறார். போவாசின் தாய் தான் வேசியாகிய ராகாப். ஆமென். ஓபேத்தினுடைய தாய் தான், அப்படி எடு பாருங்க, ஈசாய். ஈசாய் 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 மகன் தாவீது. தாவீது மகன் இயேசு கிறிஸ்து. அப்ப இப்ப தாய் எங்க வரா பாருங்க, ராகாப் எல்லாத்துக்கும் தாயா மாறுகிறான். நான் அதான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதனால சாபம் வந்தது. முந்தின ஆதாம பிந்தினாம கீழ்ப்படிந்தார், ஆசீர்வாதம் வந்ததுன்னு பார்க்கிறோம். இப்போ இந்த நீங்க நல்லா பாருங்க, எபிரேயர் 11, ஆமா சோத்தரிக்கிறோம், 31 சொல்லுகிறது, கீழ்ப்படியாதவர்களோடு அவன் என்ன செய்யல, கீழ்ப்படியாதவரோடு அவன் சேரல. அவன் சேர்ந்திருந்தா அவன் அழிஞ்சிருப்பா. அவங்க கூட அவன் சேராதனால அந்த அழிவிலிருந்து அவ தப்புவிக்கப்பட்டாள். ஆமென். அல்லேலூயா. நோவா மட்டும் கீழ்ப்படியாம இருந்தா அவர் அந்த கூட்டத்தோட அழிஞ்சிருப்பார். பேழையை பண்ணி உள்ள வராட்டா அழிஞ்சுதான் இருப்பான்னு பார்க்கிறோம். மற்றவன் கீழ்ப்படியல, வெள்ளத்தால் அழிக்கப்பட்டான்னு பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியம். கீழ்ப்படிந்த நோவா கர்த்தருடைய சபைக்குள்ள வந்துட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான்னு பார்க்கிறோம். பூமி முழுவதும் அவனுக்கு சொந்தமாக்கினான்னு பார்க்கிறோம். ஆமென். கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம். கீழ்ப்படியாத ராஜா எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டார்கள் பார்க்கிறோம். கீழ்ப்படிந்த உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்க வார்த்தையின்படி நடக்கணும், தன்னை கீழ்ப்படிந்தால் ஒப்பு கொடுத்தால் பார்க்கிறோம். ஆமே. பிரபு குலத்தை திருமணம் செஞ்சு அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம். ஆமே. அப்ப கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்க கீழ்ப்படியணுமோ அங்கெல்லாம் கீழ்ப்படிங்க. அந்த இடத்துல ஆசீர்வாதம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்று பாருங்க. ஆமா, எபிரேயர் 11:8 வாசிங்க. எபிரேயர் 11:8 வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க, முடிச்சலாம். விசுவாசத்தினாலே போகும்போது, ஆபிரகாம் தாம் சுதந்திரமாய் பெரும் இடத்துக்கு போகும்போது, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. அப்போ பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? அதான் சொன்ன, ஆபிரகாமுடைய அழைப்பு ஆசீர்வாதமான அழைப்பு, ஏன்னா அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் ஸ்டோரியை கொஞ்சம் எடுத்து பாருங்க. யோசுவா புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 2வது வசனம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தா, ஆபிரகாமுடைய தகப்பனார் விக்கிரக ஆராதனை செய்கிறவர், விக்கிரக வழிபாடு செய்கிறவர், விக்கிரகங்களை செய்து விற்பவர், விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறவருடைய மகன்தான் ஆபிரகாம். ஆமென். அப்படின்னா ஆபிரகாமும் ஆபிரகாம் அப்பாவும் சாபத்துக்குள்ளானவர்கள் தான். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் யோசுவா சொல்றான், ஜனங்களை பார்த்து சொல்றான். ஆமா, அழகாக அதை எழுதப்படும். நீங்க வேணா வாசிங்க, 1-2 வாசிங்க. யோசுவா 24 1-2 வாசிங்க பார்க்கலாம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமில் குடிவர பண்ணி இஸ்ரவேல் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதியும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். 2வது வசனம், எப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். 13வது வசனம் போடுங்க. 13, நான் நதிக்கு அப்புறத்தில் 13 அப்படியே இல்ல 13வது வசனமா, அது திரும்பவும் இதே அதுல வரும் அந்த வசனம். பாத்தீங்களா? அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கு விரோதியா தான் இருந்தான். ஆமென். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் ஒரு சொர்பத்தை என்ன செய்யக்கூடாது, உண்டாக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனா இவன் அதைத்தான் செஞ்சான்.
அப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 11வது அதிகாரத்துக்கு வாங்க. 26வது வசனத்தில் 31 வரை படிங்க. சீக்கிரம் போடுங்க பார்க்கலாம். தேராக்கு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான். 27 தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். 28 போடுங்க. 28 போடுங்க. ஆரான் தன் ஜென்ம பூமியாக ஊர் என்கிற கல்தியர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகி தேராக மரிக்கும் முன்னே மரித்தான். 29 ஆபிராம் நாகோருக்கும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பேர். இவர்கள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். 30 சாராய்க்கு பிள்ளை இல்லை. சாரா எப்படி இருந்தா மலடியா இருந்தால். 31 தேராக்கு என்ன செஞ்சான்? குமாரன் ஆபிராம் ஆரான் குமாரன் தன் பேரனுமா இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவிக்கு தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்து போக புறப்பட்டான். அவர்கள் ஆரோன் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அப்ப கர்த்தருடைய அழைப்பு வந்தது, இவங்க புறப்பட்டுட்டாங்க. அப்பதான் சொல்றது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 1 முதல் 5 வரை போடுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீடுனா உன் தகப்பனுடைய விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போ. அஞ்சாவது வசனம். சாராயும் ஜனங்களை எல்லாம் அப்ப கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சானா இல்லையா? ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற தேசத்துக்கு வான்னு சொன்னான். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? கீழ்ப்படிஞ்சாரு என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 11:30 சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவ எப்படி இருந்தா மலடி என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறான். ஆதியாகமம் 16:2-3 படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கானான் தேசத்துல 10 வருஷம் இருக்காங்க. அப்போ சாரால் என்ன சொல்றா அப்படின்னா, கர்த்தர் என் கற்பத்தை அடைச்சிருக்கிறார். இது பொய்ங்கிறேன். ஆமென். சாபம் சாராளுடைய கற்பத்தை அடைச்சிட்டு, கர்த்தர் அடைச்சாருன்னு எங்கேயும் எழுதப்படலை. அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் அடைத்தார் தற்காலிகமா. ஆனா சாராளின் கற்பத்தை கர்த்தர் அடைக்கல. சாராளின் கற்பத்தை அடைத்திருந்தது சாபம். கைகள் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா இவன் என்ன சொல்றா? ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் சாரால் பொய் பேசிக்கிட்டே இருந்தா. ஏவாள் மூலம் பொய் வந்தது போல பொய் தான் வந்ததுன்னு பார்க்கிறோம். என்ன சொல்றான்னா, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு போய். ஏன்னா அவள் மலடி என்று அவள் புறப்படும் போது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மலடி என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். மலடியை பிள்ளைத்தாட்சியா கர்த்தர் மாற்றுவார் கீழ்ப்படிந்து வந்தால். அதனால மலடியை பிள்ளைத்தாட்சியா மாற்றும்படி ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் 15:1 முதல் 6 வரை படிச்சு பாருங்க. ஆபிரகாமிட்ட வாக்கு கொடுக்கிறோம், உன் சந்ததி எப்படி இருக்குன்னு தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை போல பூமியில் கடற்கிற மணலை போல எண்ணி முடியாததா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப வாக்கு கொடுக்கிறாரு. ஆமா. 20 என்ன செய்றாரு? அதை நிறைவேற்றுகிறாரு என்று பார்க்கிறோம். 20 என்ன செய்றாரு? நிறைவேற்றுகிறான்னு பார்க்கிறோம். அப்போ 22 ஒரு டெஸ்ட்டை வைக்க பார்க்கிறோம். டெஸ்ட்டை வைக்கும் போது ஆதியாகமம் 20:18 வாசிங்க. 22:18 வாசிங்க. ஆதியாகமம் 22:18. தோத்திரம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா ஈசா கொண்டு பலி செலுத்த சொல்றாரு. அதை பாருங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஒன்றை புரிஞ்சுக்காங்க. ஆபிரகாமுடைய அதான் சொன்னேன், கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோப்பு கீழ்ப்படிந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்போ கீழ்ப்படிய தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரின் ஆசீர்வாதம் அவர்கள் என்ன செஞ்சது? தொடர்ந்தது என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா இம்மாதத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு என்னன்னா, சாபம் ஆசீர்வாதம் மாறும், நான் கீழ்ப்படியணும். சாரால் கீழ்ப்படிஞ்சதுனால அவன் மலடிய பிள்ளைத்தாச்சியா கர்த்தர் மாத்திட்டார். ஆமென், அல்லேலூயா. அதான் உபாகம் 7:13 படிச்சு பாருங்க. ஆமா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது 13ல அவ என்ன சொல்ல? கீழ்ப்படி. 14 சகல ஜனங்களுக்குள்ள நீ என்ன செய்வா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஆணிலும் பெண்ணிலும் மலடு இருப்பதில்லை, மலடு பிள்ளைத்தாச்சியாய் மாத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ சாபம் கற்பத்தை அடைக்குது, ஆசீர்வாதம் கற்பத்தை திறக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனா திறக்கப்பட்ட கற்பம் தாவீது விழுந்து போனப்ப இருக்கக்கூடாது. நல்ல செபிங்க, நல்லா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க, அந்த பாவம் தொடரக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அப்பாவளியோ அம்மாவளியோ அந்த பாவம் தொடராதபடிக்கு உங்க கனிகளை, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும். ஆனா நீ கீழ்ப்படினா உன் பிள்ளைங்க கீழ்ப்படியாது. உங்க அப்பா கீழ்ப்படினா நீ கீழ்ப்படிய மாட்டான், உன் பிள்ளைங்க கீழ்ப்படியாது. கர்த்தர் சொல்றார், உன் பிள்ளைங்க கீழ்ப்படியாது, உனக்கு கீழ்ப்படியாது. உன் பிள்ளை நீ எப்படி உங்க அப்பா இருந்தாலும் அதே போல் நீ இருப்பா. நீ உன்னை போல உன் பிள்ளை இருக்கும், உன் சந்தை அது தொடர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கீழ்ப்படி. யாரை போல கீழ்ப்படிஞ்சிரு? ஆபிரகாம் போல என்ன செஞ்சிரு? பிள்ளை பழி செலுத்தினா அவன் கீழ்ப்படிஞ்சானா இல்லையா? அதனால சொல்றாரு, உன் சந்ததிக்குள் இந்த பூமியின் சந்ததி கடற்கரை மணலை போல, ஆமே, வானத்து நட்சத்திரம் போல பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். ஆமே, கீழ்ப்படிஞ்சதுனால தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சது? வந்தது என்று கலாத்தியர் 3:13-14 சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அந்த கீழ்ப்படிதல் இயேசு இன்னைக்கு நான் கீழ்ப்படியணும். ஆமென். நான் யாருக்கு கீழ்ப்படியணும்? சாபனத்தின் தலைவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆமென், செக்ஷனுக்கு கீழ்ப்படி, எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படியணும். ஆமென், அல்லேலூயா. சபை நீங்க யாருக்கு? போதருக்கு கீழ்ப்படியணும், தாய் தாப்பன் பிள்ளை கீழ்ப்படியணும், ஆசிரியர்களுக்கு மாணவிகள் கீழ்ப்படியணும். இப்படியான உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. அவங்க சொல்லுக்கு எதிர்த்தீர்கள் என்றால் உன் சந்ததி உன்னை எதுக்கும், உன் சந்ததி உன்னை எதுக்கும், உனக்கு விரோதமான காரியத்தை பண்ணும். ஆமென், அல்லேலூயா. நீ உன்னை சரியாக்கினியா உன் சந்ததி சரியாகிரும். ஆமென். அப்போ நீ முதல்ல கீழ்ப்படி ஃபர்ஸ்ட். ஆமென். அப்போ உன் சந்ததி கீழ்ப்படிஞ்சு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், சாபம் ஆசீர்வாதமாய் மாறியது. ஆமென். இம்மாதத்துல கர்த்தர் நம்ம சாபத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்ம எல்லாம் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?